நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் 2 அருமையான மொபைல் செட்டிங் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒன்றுன்னு சொல்கிறத விட ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், இதை உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சா வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில ஆப்ஸை மட்டும்தான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவீங்க. ஸோ அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்கும். இந்த செட்டிங் இல்லாதவங்க டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தலாம். இப்போ இதுக்குள்ளே போயிடலாம். இப்போ போனதுக்கப்புறம் எந்த ஆப்பை நான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஃபேஸ்புக், குரோம், அப்புறம் யூடியூப், இது எல்லாமே டாப் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுப்போம். இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, அதை நான் தட்டுறேன். அப்படி தட்டினதுக்கப்புறம் 54 மினிட்ஸ். இப்போ இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு நான் ஒரு 2 ஹவரோ 3 ஹவரோ நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப் டைமர் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் செட் பண்ணிக்கிங்க. டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 54 மினிட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டீங்க ஒரு 3 ஹவரில். ஒன்ஸ் இந்த 3 ஹவர் ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும், இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கை 3 ஹவர் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் தேவைக்கேற்ப. ஸோ இந்த மாதிரி மற்ற ஆப்ஸையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். குரோம், அதுக்கும் நீங்கள் செட் பண்ணலாம். இந்த டைமரில் போயிட்டு செட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி ஆப் டைமர்ஸ் டிஸ்பிளே இருக்குது. நீங்கள் எதை செட் பண்ணீங்களோ அந்த ஐக்கானு பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் தட்டுங்க. அப்படி தட்டி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமர் செட் பண்ண அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகும். பாக்கி எல்லா அப்ளிகேஷனும் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஆப்ஸையும் நீங்கள் எவ்வளோ நிமிஷம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ட்டு. சரிங்களா? இதையும் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அதுக்குண்டான டைமிங் செட் பண்ணக்கூடிய ஒரு ஐக்கான் பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபேஸ்புக் வேணாம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் delete ஆல் ஆப்ஸ் டைமர். அவ்வளோதான், எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா? ஓகே, இந்த மாதிரி ஆப்போட டைமர் நீங்கள் செட் பண்ணலாம், எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக. சரிங்களா? ஸோ இந்த ஒரு அருமையான செட்டிங்கை நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்திக்குவேன். ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தானே நல்லது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஒரு செட்டிங் என்னென்னா, வால்பேப்பர் சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங். வால்பேப்பர்னு கடந்து போயிடாதீங்க. அதில் டீப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வழக்கமாக வால்பேப்பர் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் நீங்கள் இப்படியே அழுத்தி பிடிப்பீங்க, ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட். கீழே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போவீங்க. போனதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக 1-2 வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மை வால்பேப்பர்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1-2 வால்பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட வால்பேப்பர்ஸ் உங்கள் ஃபோனில் அப்ளை பண்ணலாம், லாக் ஸ்க்ரீன்லேயும் ஹோம் ஸ்க்ரீன்லேயும். ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்களும் பயன்படுத்தியிருப்பீங்க. கரண்ட்லி நீங்கள் அதை அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் ஃபோனோட கேமராவை பயன்படுத்தி விதவிதமான ஃபோட்டோலாம் எடுத்திருப்பீங்க. வேறு வேறு ஆங்கிளில் எடுத்திருப்பீங்க, லேண்ட்ஸ்கேப்பில், போர்ட்ரேட்டில், இந்த மாதிரி எடுத்திருப்பீங்க. அப்படி எடுக்கும்போது அந்த ஃபோட்டோவை உங்கள் ஃபோனோட லாக் ஸ்க்ரீன்லேயோ ஹோம் ஸ்க்ரீன்லேயோ அப்ளை பண்ணும்போது ஒரு பார்க்கவே ஒரு ஃபிட்டாக இருக்காது, உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீனுக்கு ஃபிட்டாகவே இருக்காது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் இந்த இமேஜ் 2 வால்பேப்பரை உங்கள் ஃபோனில் ஃபட்டாஃபட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பிக் இமேஜ் ஃப்ரம் கேலரி. அதில் நீங்கள் தட்டுங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை என்னுடைய ஃபோனோட கேலரியிலேருந்து நான் எடுத்ததுக்கப்புறம் செட் அஸ் வால்பேப்பர் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் செட் பண்ணதை. இல்லைனா நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் ஒரு சைஸ்க்கு கொண்டு வரலாம். டிஸ்பிளே வித், டிஸ்பிளே ஹைட், வால்பேப்பர் வித், வால்பேப்பர் ஹைட் எல்லாத்தையும் பக்காவாக நீங்கள் செட் பண்ணிட்டு அலைன் லெஃப்டாக ரைட்டாக சென்டராக டாப்பாக அப்படின்னு எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜை உங்களுக்கு க்ராப் பண்ணணும்னா க்ராப் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் இருக்குது. ப்ரெஃபரன்சஸ், ஸோ மற்ற விஷயங்களை கூட நீங்கள் இதில் அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக மெயின் பகுதிக்கு வந்துடுங்க. அந்த மாதிரி மெயின் பகுதிக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட் ஆஸ் அ வால்பேப்பர்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சென்டரில் ஒரு மெசேஜ் வரும், ஓகே கொடுத்துருங்க. ப்ராசஸிங் நடக்கும், டன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை நீங்கள் பார்க்கலாம். வந்துருச்சா? இப்போ இதில் நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், என்னுடைய ஃபோட்டோ பாருங்கள். நான் வேறு ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். என்னுடைய ஃபோனோட ஸ்க்ரீனில், ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை ஆகிருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் டயத்தை அந்த அப்ளிகேஷனில் ஸ்பெண்ட் பண்ணி முறையாக உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்ளை பண்ணலாம், லாக் ஸ்க்ரீன்லேயும் ஹோம் ஸ்க்ரீன்லேயும். எப்படி, ஓகேவா? சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த 2 அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால்
உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.